வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம மண் சட்டி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மருந்து குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிட்டதுனால நிறைய பேர்த்துக்கு சளி பிடிச்சிக்கிச்சு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இந்த சளி பிடிச்சதுனால நிறைய பேர் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி அதனால நான் இந்த மருந்து குழம்பை நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதை சாப்பிட்றதுனால நம்ம சளி எவ்வளோ இருந்தாலும் அது அப்படியே கரைஞ்சி வந்துடுங்க. குழந்தைங்களுக்கு கூட இதை ஊட்டலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களும் சாப்பிடலாம். இதில் எந்த ஒரு காரமோ எதுவுமே தெரியாதுங்க. குழந்தைங்களுக்கு இதை சாதத்தில் சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் ஊட்டி விடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த சளி இருக்கும்போதே இந்த உணவு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் மிளகு 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி 1 ஸ்பூனு, நான் இந்த ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். இந்த வர கொத்தமல்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு, பூண்டு 3 பல் எடுத்துக்கோங்க. இப்போது இதை எல்லாமே நம்ம நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். எண்ணெய் எதுவுமே சேர்த்தக்கூடாது. இப்போ நல்லா பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கணும். சில பேர்த்துக்கு எனக்கே சளி பிடிச்சிருக்குங்க, எனக்கு எப்படி இந்த வாசம் தெரியும் அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த கடுகு வெடிக்கும் பார்த்திங்களா, அதுதான் பதம். அந்த கடுகு வெடிக்கும் போது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் நம்ம பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு இதை 2 நிமிஷம் அப்படியே இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இதை ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ அதை எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த அளவு மட்டும் நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த புளியையும் இதோட ஒன்றா நம்ம சேர்த்து நம்ம அரைச்சிக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் வெறுமனே நம்ம அரைச்சி இந்த மாதிரி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போது நான் பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம இந்த மருந்து குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் இதுக்கு நீங்கள் பூண்டு நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் 100 கிராம் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. பூண்டு நல்லா இந்த எண்ணெயில் நல்ல எண்ணெயிலேயே பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடியதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இந்த மிக்ஸி அப்படியே கழுவன தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணியெலாம் சேர்த்த வேணாம். இது ரொம்ப திக்காக நம்ம இது பண்ணோம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் சுண்டி இப்போது இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதந்து வரும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதாங்க. இந்த மருந்து குழம்ப உங்களால் முடிஞ்சதுன்னா வாரம் ஒரு முறை வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாரும் இந்த மருந்து குழம்ப சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றது மூலயமா உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். சீக்கிரம் சளி பிடிக்காது. இனிமேட்டெல்லாம் குளிர்காலம், அதாவது மழை காலம், இதெல்லாம் வரப்போகுது. வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்ப கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற மாதிரி அதுதாங்க உண்மை. நமக்கு என்ன நோய் இருக்கோ அதுக்கு தகுந்த உணவை தான் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நம்ம உடல் ஆரோக்கியத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். தேங்க்யூ.